சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 3 வருடம் தொடர்ந்து அந்த ஒரு ப்ரெஷர்லேயே நம்ம வச்சுக்கக்கூடாது. 11ஆம் வகுப்பை தவிர்த்து விட்டு 12ஆம் வகுப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற அந்த காலம்லாம் இப்போ போயிடுச்சு இப்போ. 11ஆம் வகுப்பில் கவனம் செலுத்தாமல் அந்த குழந்தைங்கள எந்த ஒரு போட்டித் தேர்வையும் இன்றைக்கி வந்து எதிர்கொள்ள முடியாதுங்கிற சூழ்நிலையை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் உணர்ந்த காரணத்தினால அதற்கான 12ஆம் வகுப்புக்கான ஒரு முன்னேற்பாடுக்கான ஒரு ஆண்டாக இந்த 11ஆம் கல்வியாண்டு அமைந்திட வேண்டும். ப்ரெஷர் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. கற்பித்தலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு கற்றலாக இருந்தாலும் கற்பித்தல் ரெண்டுமே மகிழ்ச்சிகரமாக இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற அளவிற்கான 11ஆம் வகுப்பு அமைந்திட வேண்டுமே தவிர, அதுவும் வந்து சைக்காலஜிக்கலாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. இப்போ நம்ம கொண்டு வந்து இப்போ அதை நம்ம நீக்கியிருக்கோம்னு சொல்லும்போது நல்ல ரிசல்ட் அது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களை போன்று தான் எங்களுக்கு இருந்தது. கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு.